முதலியவற்றை பிரம்மதேவரே முன்னின்று நடத்தினார். அன்று பங்குனி உத்திர திருநாள், உரிய சுபமுகூர்த்த வேளை. பாத பூஜை செய்த பிறகு புவனங்கள் அனைத்தையும் பெற்ற கன்னியாகிய பார்வதியின் கையை பாசங்கள் இல்லாத பரஞ்சுடராகிய சிவபெருமான் கரத்துக்குள் வைத்து அவனை தனது மருமகனாக கருதி, இவளை தங்களுக்கு உள்ளன்போடு அளித்தேன், ஏற்றருள்வீர் என்று வேத வாக்கியங்களை ஓதி நறுமணம் பொருந்திய நீரை பார்த்து கன்னிகாதானமாக கொடுத்தான் இமவான். கன்னிகாதான முறையில் செய்யும் திருமணத்தை தற்காலத்தில் மகட்கொடை மன்றல் என்று அழகிய தமிழில் கூறுகின்றனர். இத்திருமண காட்சியை கச்சியப்பர் பூசனை புரிந்த பின்னர் புவனமது ஈன்றாள் தன் கையை பாசமது அகன்ற தொல்சீர் பரஞ்சுடர் கரத்துள் வைத்து நேசமோடு அளித்தேன் என்னா நெடுமுறை மனுக்கள் கூறி வாசனல் உதகம் உய்த்தான் மருகன் என்று அவனை உண்ணி திருமண வைபவத்தை நம் கண்முன்னே காட்சியாய் காட்டுகிறார் கச்சியப்பர். எங்கும் உள்ள பொருட்களும் அவற்றை கொள்வதும் கொடுப்பதும் தானே ஆகிய சங்கரன் உலகத்தையெல்லாம் பெற்ற கன்னியை திருமணத்துக்கு உரிய மங்கள முறையில் மகட்கொடையாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அங்கு அவன் செய்த திருவருளின் மேன்மையை எவரால் அறிந்து உரைக்க இயலும்? எவராலும் இயலாது என்பதே கருத்தாக அமைகிறது. தூய பசும்பாலையும் முக்கணிகளையும் நெய்யையும் தேனையும் வேறு பல பதார்த்தங்களையும் சமர்ப்பித்து தாங்கள் இவற்றை திரு அமுது செய்தருள்வீர் என்றான் மலையரசன். மலையரசனே, இவை யாவும் நன்று, நாம் ஏற்று மகிழ்ந்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளின்.